Hi guys, welcome to Raghulan. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குயிக் டாபிக் என்ன அப்படின்னா வந்து eBayல ஜென்ரலாக வந்து இப்போ செல்லர் அக்கௌண்ட்ஸ் வந்து சஸ்பெண்ட் ஆகுது, இல்லை உங்கள் மேலே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அது எதனால் இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது, ஸோ அதை பற்றிலாம் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து eBayயோட செல்லர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை பற்றி கொஞ்சம் குயிக்காக பார்ப்போம். இதில் நிறையா இருக்குது அண்ட் இதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸே பார்த்தீங்கன்னா we can do it for like say around 10 or 20 வீடியோஸ் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு அவ்வளோ கண்டென்ட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம குயிக்காக வந்து சில குயிக் பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம குயிக்காக கோ த்ரூ பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங்ஸ் கைஸ், ஸோ இந்த செல்லருக்கு வந்து eBay பேஜில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் பிளாகில் வந்து செல்லர் பாலிசிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணுங்கள். அதிலே வந்து டெஸ்ட் கேஸஸும் போட்டிருக்காங்க. அதாவது என்னமாரி சினாரியோஸில் வந்து அது ஏன் வந்து அது அஃபென்ஸாக கன்சிடர் பண்ணுறாங்க, என்னமாரி சினாரியோஸில் வந்து தே வில் நாட் டேக் இட் சீரியஸ்லி. ஸோ அதெல்லாமே வந்து ஒரு கேஸ் பை கேஸாகவும் போட்டிருக்காங்க. ஸோ இட் கேன் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், ஒரு குயிக்காக சொல்லணுன்னா சில விஷயம். ஃபஸ்ட்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. ஸோ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ சீரியஸ் அஃபென்ஸ். ஸோ நீங்கள் மற்றவங்களோட பிராண்ட் நேம், ட்ரேட்மார்க்ஸ், லோகோஸ் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து பெர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணிங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் eBay வந்து உங்கள் மேலே லீகல் ஆக்ஷன் கூட அந்த கம்பெனிஸ் எடுக்கும். ஸோ அதனால் ஜஸ்ட் பி காஷியஸ். லெட்ஸே நீங்கள் வந்து ஃபெராரிஸ், லாம்பர்கினிஸ், டுகாட்டிஸ், சோனி இந்த மாதிரி எந்த பிராண்ட் நேம் வந்தாலும் சரி, ஸோ அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணுறது வந்து இட்ஸ் அன் அஃபென்ஸ். அண்ட் eBayல வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் சார்ட் ஆஃப் அஃபென்ஸ் அண்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கம்ப்ளீட்லி இல்லீகல் as well. அவங்க வந்து அக்கௌண்ட் வந்து கம்ப்ளீட்டாக சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க இன்டெஃபினெட்லி. அப்படின்னாங்கன்னா திரும்ப நீங்கள் eBayக்கே வர முடியாது, திரும்ப நீங்கள் eBayல வந்து சேலே பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ். அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா ஷில் பிடிங். ஸோ ஷில் பிடிங் வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வச்சு நீங்கள் வந்து ப்ரைஸ் இன்ஃப்ளேட் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு வேணும்னே ஒரு பாப்புலாரிட்டி கிரியேட் பண்ணுறீங்க ஃபேக்காக அப்படின்னா தட் இஸ் another அஃபென்ஸ். அதுக்கப்புறம் செல்லரை வந்து வெளியில் நீங்கள் காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து கால் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது, which is again another one. and using trigger words. ஸோ ட்ரிகர் வேர்ட்ஸ் என்னென்னா சம்டைம்ஸ் வந்து we know that certain keywords நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு உங்களோட ஐட்டம்க்கு வருவாங்க, பட் இட் may not be relevant to your item. ஸோ அந்தமாரி ட்ரிகர் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து eBayயோட மெசேஜிங் பிளாட்ஃபார்மில் வந்து கேஷுவல் டாக்ஸே பண்ணாதீங்க, which is again because eBayயோட மெசேஜிங் சிஸ்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரன் பை AIs. ஸோ அது வந்து இட்ஸ் கான்ஸ்டன்ட்லி ட்ரிக்ஸ் ஃபார் ஏதாவது நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்களா, இல்லை பையர் வந்து மிஸ்கைட் பண்ணுறீங்களா, இல்லை அவங்கள வந்து நீங்கள் ஏமாத்துறீங்களா, ஃப்ராட் இருக்கா, அந்தமாரி வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து ஸ்கேன் பண்ணிட்டே இருக்கும். ஸோ ஒருவேளை நீங்கள் அதில் ஏதாவது ஒரு கேஷுவல் டாக்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இட் மைட் ஆல்சோ கான்ஸ்டியூட் டு சஸ்பெண்டிங் ஆஃப் தி அக்கௌண்ட் ஆர் ப்ரைசிங் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ அப்படின்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து டாஜிங் ஃபீஸ். ஸோ எண்ட் ஆஃப் தி டே வந்து eBay வந்து இட் இஸ் அ பிளாட்ஃபார்ம் அண்ட் இட்ஸ் அ பிஸ்னஸ் அண்ட் அது இட்ஸ் லைக் அ மார்க்கெட் பிளேஸ் பிஸ்னஸ். ஸோ நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் அதில் நீங்கள் போட்டு சேல் பண்ணுறீங்க, eBay அவங்களுக்கு வர கஸ்டமர்ஸ்க்கு உங்கள் ப்ராடக்ட்டை காட்டுறாங்க, விருப்பம் தான் அவங்க வாங்குறாங்க. ஸோ இவங்களுக்கு இதில் அவங்க பண்ணுற சர்வீஸ்க்கு வந்து eBay வந்து சார்ஜிங் கமிஷன் ஆஃப் லெட்ஸ் அரௌண்ட் 10%. ஸோ அந்த 10% ஃபீஸை வந்து நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து eBayக்கு வர கஸ்டமரை நீங்கள் தனியாக வெளியில் கூப்பிட்டு பேசுகிறது, ஸோ இந்தமாரி நீங்கள் பண்ணிங்கன்னா இட் இஸ் அன் அஃபென்ஸ் அண்ட் இட் ஆல்சோ கோஸ் இன் டு ஃப்ரீசிங் யுவர் அக்கௌண்ட் சஸ்பென்ஷனுக்கு போகும். அண்ட் செல்லிங் ப்ரொஹிபிட்டட் கான்ட்ராபேண்ட் ஐட்டம்ஸ் வந்து கம்ப்ளீட்லி நோ லைக் ஃபயர் ஆர்ம்ஸ் அண்ட் அனிமல் ஹைட்ஸ் அண்ட் ஸோ அந்தமாரி சில விஷயம் வந்து இட் இஸ் நாட் அக்செப்டபுள். அதுக்கப்புறம் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன், ஏதாவது ஃப்ராட்லண்ட்டாக டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க, இல்லை டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் சரியாக பேப்பர் சப்மிட் பண்ணல அப்படின்னாலும் உங்கள் அக்கௌண்ட் வந்து ஃப்ரோசன் ஆகிடும். அண்ட் பிலோ ஸ்டாண்டர்ட் பர்ஃபார்மன்ஸ் இட்ஸ் அகேன் another thing. ஸோ விச் இஸ் பேசிக்லி நீங்கள் வந்து சில விஷயத்தில் வந்து நீங்கள் eBayயோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஸ்டாட் மெட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே யூ ஹேவ் டு ஃபிட் இன் டு இட். ஸோ ஒன் இஸ் லைக் இன்னும் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அதில் நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் நீங்கள் கொடுக்குற எல்லா ப்ராடக்ட்லையும் டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னா யூஆர் பர்ஃபார்மிங் பிலோ த பெஞ்ச் மார்க். ஸோ அதேமாரி நீங்கள் கொடுக்குற ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து they saying they're not happy with the product even though it is described, நீங்கள் இவ்வளோ தான் டிஸ்கிரைப் பண்ணீங்க, ப்ராடக்ட் சீப் தான், பட் இருந்தாலும் ப்ராடக்ட் வந்து இட்ஸ் நாட் வர்த் இட் அப்படின்னு அந்தமாரி வந்தாலும் இட்ஸ் பிலோ த பர்ஃபார்மன்ஸ். அதுமாதிரி சில க்ரைட்டீரியாஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து குயிக்காக சில பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம அதில் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதெல்லாம் தான் வந்து செல்லர் பாலிசிஸ். நீங்கள் இது எல்லாத்தையும் வந்து கோ த்ரூ பண்ணும். ப்ராக்டிஸ் பாலிசிஸ் என்ன அப்படின்னா வந்து எவ்ரிடே நீங்கள் வந்து பண்ணுற ஆக்டிவிட்டீஸில் வந்து என்னென்ன இஷ்யூஸ் இருக்கும் அண்ட் அதில் எது வந்து லீகல் இல்லீகல் ஸோ அப்படின்றது. அப்புறம் செல்லர் ப்ரொடெக்ஷன். ஸோ செல்லர் ப்ரொடெக்ஷனில் வந்து நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். அண்ட் ஷில் பிட்டிங், அவாய்டிங் eBay ஃபீஸு, அன்பெய்டு ஐட்டம்ஸு. ஸோ இது என்னென்னா நீங்கள் வந்து ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு பையர் வந்து கமிட் பண்ணிவிட்டு வாங்கலை அப்படின்னா eBay வந்து உங்களுக்கு பே பண்ணும். ஸோ அன்பெய்டு ஐட்டம் இது வந்து சில பேர் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸை வச்சு பிட் பண்ண சொல்லுவாங்க, கமிட் பண்ண சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணிட்டு போயிடுவாங்க, eBay வந்து உங்களுக்கு பே பண்ணும்.
ஸோ இந்தமாரி வந்து ஃப்ராட்லண்ட்டாக பண்ணுறது வந்து இட் இஸ் அகெயின்ஸ்ட் த லா. அண்ட் ஆல்சோ eBay வந்து வில் டேக் லீகல் ஆக்ஷன்ஸ் இந்தமாரி ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து செல்லர் பர்ஃபார்மன்ஸ் பாலிசி. ஸோ அது கடைசியாக நான் சொன்ன விஷயம். அதுக்கப்புறம் டேக்ஸ் பாலிசி, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, ப்ரொஹிபிட்டட் ஐட்டம்ஸ். ஸோ இதெல்லாம் தான். ஸோ இப்போ செல்லர் ப்ராக்டிஸ் பாலிசிஸ் என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிப்பிக்கலாக வந்து need to specify the location of the item in the listing. So first and foremost thing, நீங்கள் எங்கேருந்து விற்கிறீங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யார், நீங்கள் எங்கேருந்து விற்கிறீங்க அது இன்ஃபர்மேஷன் இருக்கணும். அண்ட் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுற அக்கௌண்ட்டும் வந்து அந்த லொக்கேஷன் ரீஜனுக்குள்ளே இருக்கணும். ஸோ VPN யூஸ் பண்ணால் இன்னொரு விஷயம் இருக்குது, VPN யூஸ் பண்ணால் eBay வந்து they get suspicious அப்படின்றாங்க. ஸோ அதனால் செக் தட் ஒன். அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஐட்டம் வந்து எந்த லொக்கேஷனில் வந்து இருக்குது அப்படின்றது நீங்கள் சொல்லணும். ஸோ உங்களோட ஐட்டம் வந்து லெட்ஸ் இப்போ லோக்கலில் நீங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி லோக்கலில் நீங்கள் ஷிப் பண்ணுறீங்களா, இல்லை வேறு இடத்துல மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, எங்கே நீங்கள் விற்கிறீங்க, எந்த ஐட்டம் இங்கே எங்கே இருக்குது அப்படின்றது நீங்கள் சொல்லணும். அண்ட் இன்க்ளூட் தி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ இதில் வந்து உங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து நீங்கள் கிளியராக ஸ்டேட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அக்செப்ட். சில ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ரிட்டர்ன்ஸ் அக்செப்ட் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ இது வந்து இட் இஸ் யுவர் பர்சனல் சாய்ஸ். பட் அக்செப்ட் பண்ணுறது வந்து கஸ்டமர் வந்து தே ப்ரிஃபர் தட் சார்ட் ஆஃப் செல்லர்ஸ், அந்த ப்ராடக்ட்ஸை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அக்செப்ட் பண்ணுறது பெட்டர் அப்படின்றாங்க. அதேமாரி இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நீங்கள் ரிட்டர்னுக்கு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா யார் வந்து அதை பே பண்ண போகிறான், ஸோ அப்படின்றதையும் கிளியராக மென்ஷன் பண்ணிவிடுங்க அப்படின்றாங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா சம்டைம்ஸ் வந்து பையர்ஸ் வந்து தே மிஸ்யூஸ் திஸ் ரிட்டர்ன் பாலிசி. அவங்க வந்து அதை யூஸ் பண்ணிட்டு கொடுக்குறது, அந்த ப்ராடக்ட்டை உடச்சிட்டு கொடுக்குறது. ஸோ இந்தமாரி கொடுத்தாங்க அப்படின்னா வந்து eBay வந்து $9 வரைக்கும் வந்து ஷிப்பிங் ஃபீ வந்து உங்களுக்கு பே பண்ணுவாங்க அந்த ரிட்டர்னில் வரப்போ. அண்ட் ஒருவேளை அந்த அவங்க கொடுத்த ப்ராடக்ட் வந்து ஒருவேளை அவங்க பிரேக் பண்ணி கொடுத்துருக்காங்க, இல்லை யூஸ் பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து பையர்கிட்ட வந்து 50% வந்து சார்ஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு eBay சொல்கிறாங்க. ஸோ அதுவும் வந்து இட் கேன் பி குட். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோல் பஞ்ச் ஆஃப் திங்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் போஸ்டேஜ் வந்து ஷிப்பிங் வந்து நிறைய சார்ஜ் பண்ணக்கூடாது. அந்த ஒரு ப்ராக்கெட் ரேஞ்ச் நீங்கள் என்ன ஸ்பெசிஃபை பண்ணுறீங்களோ அதுக்குள்ளே சார்ஜ் பண்ணணும். ஸோ அந்தமாரி வந்து சில ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இஃப் யூ கேன் கோ த்ரூ ஆல் தட் இட் வில் பி யூஸ்ஃபுல். அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்லர் ப்ரொடெக்ஷன். ஸோ செல்லர் ப்ரொடெக்ஷன் என்னன்னா சம்டைம்ஸ் வந்து பையர்ஸ் வந்து தேல் பிகம் அப்யூசிவ். ஸோ ஏதாவது உங்களை கண்டுபிடி திட்டுறது, இல்லை உங்களோட ப்ராடக்ட்டை வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு வேணும்னே நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் கொடுக்குறது. அண்ட் இந்தமாரி ஏதாவது ஒரு விஷயம் அவங்க பண்ணாங்க அப்படின்னா யூ கேன் டேக் இட் டு eBay's அட்டென்ஷன். ஸோ அவங்க வந்து இந்தமாரி இருக்கிற பையர்ஸை வந்து அவங்க போட்ட ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஒன்லி திங் இஸ் இது எல்லாமே வந்து யூ கேன் கீப் இட் வித்தின் தி eBay கம்யூனிகேஷன் மெசேஜிங் பிளாட்ஃபார்ம். ஸோ அப்போ தான் வந்து யூ கேன் ஈஸிலி கெட் திஸ் கேஸ் ரிசால்வ்ட் அப்படின்றாங்க. அண்ட் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹோல் பஞ்ச் ஆஃப் திங்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பையர் வந்து ஐட்டம் வாங்கிட்டு டேமேஜ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணது, அதுக்கப்புறம் பிட் பண்ணிவிட்டு பே பண்ணாமல் விட்றது பையர், டிமாண்டிங் சம்திங் நாட் ஆஃபர்ட் இந்த லிஸ்டிங். ஸோ லிஸ்டிங்கில் நீங்கள் என்ன ஆஃபர் பண்ணுறீங்களோ அது இல்லாத விஷயத்தை வந்து பையர் கேட்குறது, அதுக்கப்புறம் அதனால் அன்ஹாப்பியாக வருது. அரைவிங் லேட் பட் ட்ராக்கிங் ஷோஸ் தட் யூ சென்ட் த ஐட்டம். ஸோ இதில் என்னென்னா சம்டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து ஷிப்பிங் கம்பெனி யூஸ் பண்ணி டெலிவர் பண்ணுறீங்க. ஸோ அப்போ என்னென்ன ஆகுதுன்னா ட்ராக்கிங் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லுது, பட் ஐட்டம் வந்து ஆக்சுவலாக வரது வந்து லேட்டாக வருது, அந்தமாரி ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னாலும் இட் மே பி சம்திங் விச் வில் அஃபெக்ட் யோர் ரேட்டிங்ஸ் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வெதர் கண்டிஷன்ஸ்னால ஏதாவது டெலிவரிஸ் லேட் ஆகுது அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்தமாரி இதில் என்னென்னா இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம்ஸ், அதாவது ஷிப்பிங் காஸ்ட்டு, ஷிப்பிங் டிலே ஆகுது, இல்லை ப்ராடக்ட்ஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து வரப்போ உடையுது, இந்தமாதிரி எல்லா விஷயத்துலையும் வந்து உங்கள் சைடு என்ன தப்பு நடக்கலாம் அண்ட் கஸ்டமர் சைடு வந்து என்ன தப்பு நடக்கலாம் அப்படின்றது இருக்குது. அண்ட் உங்கள் சைடு வந்து நீங்கள் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது. அண்ட் இஃப் யூஆர் லைக் உங்கள் சைடு வந்து எந்த டாஜியாவோ இல்லை ஃப்ராடோ எதுவும் பண்ணல அப்படின்னா வந்து யூ கேன் கோ ஃபார் செல்லர் ப்ரொடெக்ஷன். ஸோ இந்த செல்லர் ப்ரொடெக்ஷன் இஸ் ஆல் அபவுட் தட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷில் பிட்டிங். ஸோ ஷில் பிட்டிங் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த வெரி ஃபர்ஸ்ட் eBayவோட பாலிசிஸ்ன்னு சொல்லலாம். இட்ஸ் பீன் தேர் ஃபார் செவரல் இயர்ஸ், ஒரு 10-15 இயர்ஸ் ஃப்ரம் த டைம் eBay was started இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா வந்து முன்னாடி வந்து eBay was famous for bidding. ஸோ rather than நீங்கள் ஒரு பை நவ் ப்ராடக்ட் வாங்குறதுக்கு பதிலாக மக்கள் போய் இங்கே பிட் பண்ணுவாங்க, ஒரு ஆப்ஷன் இருக்கும், பிட் பண்ணுவாங்க. அதில் வந்து யார் வின் பண்ணுறாங்களோ கரெக்டாக அந்த ஆப்ஷன் முடிகிறப்ப அவங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் போகும். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் eBay ஆரம்பித்தப்போ. ஸோ இப்போ அதில் என்ன அப்படின்னா வந்து can I use buy it now to buy the items from people I know. ஸோ திஸ் இஸ் அகெயின் another ப்ராப்ளம். அதாவது உங்கள் கம்பெனியில் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கள வச்சு நீங்கள் eBayல வந்து ப்ராடக்ட் வந்து பிட் பண்ண சொல்கிறீங்க, பர்ச்சேஸ் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா வந்து இட் இஸ் கன்சிடர்ட் as illegal eBay பொறுத்த வரைக்கும். அண்ட் தே மே ஆக்சுவலி பிளேஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் அக்கௌண்ட். ஸோ தட் இஸ் ஒன் திங். அதுக்கப்புறம் உங்களோட எம்ப்ளாயீஸ் வச்சு பிட் பண்ண சொல்லாதீங்க. அதுக்கப்புறம்
ஒருவேளை ஷில் பிட்டிங் இருந்துச்சு அப்படின்னா வந்து eBay வந்து உங்கள் அக்கௌண்ட்டை மானிட்டர் பண்ணும். ஸோ அது ஃபைன் பண்ணிச்சு அப்படின்னா வந்து தே மே ரெஸ்ட்ரிக்ட் யுவர் அக்கௌண்ட். அதுக்கப்புறம் ஸோ இதில் வந்து சில விஷயம் இருக்குது. ஸோ வயலேஷன் ஆஃப் பாலிசிஸ் வந்து மே ரிசல்ட் டியூ டு செவரல் ஆக்ஷன்ஸ். ஒன்று வந்து லிஸ்டிங் வந்து நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்க. உங்கள் ஐட்டத்தை வந்து நிறைய பேர் பிட் பண்ணுறாங்க. லெட்ஸே வந்து உங்கள் ஐட்டம் வந்து நீங்கள் $500 ஒர்த், நீங்கள் அதை வந்து ஒரு $600 நீங்கள் விற்கிறீங்க. அதாவது 10,000 வாங்கிட்டு நீங்கள் வந்து ஒரு 15,000 விற்கணும்னு நினைக்கிறீங்க. பட் நீங்கள் போட்ட ஆக்ஷன் ப்ரைஸ் வந்து லெட்ஸே நீங்கள் ஸ்டார்டிங் வந்து 5,000 ஆரம்பிக்கிறீங்க. இது வரைக்கும் எத்தனையோ பேர் பிட் பண்ணாலும் இப்போதைக்கு வந்து ஆக்ஷன் ப்ரைஸ் வந்து லெட்ஸே அரௌண்ட் 7,000 தான் வந்திருக்கு. இப்போ நீங்கள் நஷ்டத்துக்கு விற்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே என் பிட்டை போய் நான் கேன்சல் பண்ணுறேன், என் ஐட்டத்தை வந்து கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி போட்டிங்க அப்படின்னா வந்து இட் இஸ் அகெயின் another ப்ராப்ளம். ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லிமிட்ஸ் ஆன் அக்கௌண்ட் ப்ரிவிலேஜஸ். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா வந்து நீங்கள் இந்தமாரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்கள் சைடில் ஃபால்ட் இருக்குது அப்படின்னா வந்து அக்கௌண்ட் ப்ரிவிலேஜஸ் வந்து அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லிமிட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதாவது நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் நீங்கள் போஸ்ட் பண்ணுறது, சர்ச் ரிசல்ட்டில் வந்து உங்கள் ஐட்டம்ஸ் வந்து லோவர் ரேங்கிங் கிடைக்கும். ஸோ இந்தமாரி விஷயத்தை வந்து தேல் டூ இட். அதுக்கப்புறம் அக்கௌண்ட் சஸ்பென்ஷனில் வந்து டெம்ப்ரரி இருக்குது அண்ட் இன்டெஃபினெட்லின்னு இருக்குது. ஸோ டெம்ப்ரரினா தே வில் ரீஇன்ஸ்டேட் தி அக்கௌண்ட், அதை திரும்ப அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒருவேளை வந்து பெர்மனெண்ட்டாக இன்டெஃபினெட்லி உங்கள் அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் திரும்ப eBayக்கே வர முடியாது, விச் இஸ் அ திங். அதுக்கப்புறம் ஃபோர்ஃபிட் ஆஃப் eBay ஃபீஸ் ஆன் கேன்சல்டு லிஸ்டிங்ஸ். ஸோ இது வந்து ஜென்ரலாக வந்து eBay வந்து உங்கள் லிஸ்டிங்ஸ்லாம் கேன்சல் பண்ணப்போ உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க, ஃபீஸ் எல்லாம் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்து நீங்கள் பண்ண ஒர்க்குக்கு வந்து லெட்ஸே வந்து eBay வந்து ஹேஸ் ஸ்பெண்ட் சம் மணி அப்படின்னா அந்த ஃபீஸ் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ லாஸ் ஆஃப் பவர் செல்லர் ஸ்டேட்டஸ். ஸோ இது வந்து இட்ஸ் லைக் eBayல வந்து நீங்கள் கேன் கிளைம் ஹைரார்கி ஆஸ் அ மர்ச்சன்ட். அதாவது நீங்கள் நிறைய விற்கிறீங்க, நல்ல ப்ராடக்ட்ஸ் விற்கிறீங்க, கஸ்டமருக்கு உங்கள் ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு அண்ட் ரிவ்யூஸ் நல்லா இருக்குது அப்படின்னா வந்து யூ கிளைம்ப் லேடர்ஸ். அந்த லேடர்ஸ் கிளைம் பண்ண உங்களுக்கு சர்ச்சில் ப்ரியாரிட்டி இருக்கும். உங்களோட லிஸ்டிங்ஸில் வந்து நீங்கள் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும், நிறைய கலர்ஃபுல்லாக நீங்கள் லிஸ்டிங் போடலாம், நிறைய ஃபோட்டோஸ் ஆட் பண்ணலாம். இந்தமாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க eBay. ஸோ ஒருவேளை இதில் நீங்கள் பண்ணுற அஃபென்ஸை பொறுத்து உங்களுக்கு அந்த பவர் செல்லர் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் கீழே வந்துடுவீங்க அப்படின்றாங்க. ஸோ ஃபைனலி வந்து லா என்ஃபோர்ஸ்மெண்ட், நீங்கள் ஐபி இஷ்யூஸு இந்தமாரி சில ரொம்ப சீரியஸ் அஃபென்ஸ் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா வந்து இட் வில் பிகம் அ லீகல் இஷ்யூ அப்படின்றாங்க. ஸோ இன்னும் சில கேசஸ்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து ரிவ்யூ பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு தென் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஆல் அபவுட். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து eBay ஃபீஸ் அவாய்டன்ஸ் பாலிசி. ஸோ இது வந்து நீங்கள் eBay கொடுக்குறவங்க 10% கமிஷனை வந்து நீங்கள் வந்து வெளியில் வந்து பையரை வந்து வெளியில் கூப்பிட்டு என்கிட்ட டேரெக்டாக வந்து வாங்கிக்கோ அப்படி இப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா வந்து இட் பிகம்ஸ் அ ப்ராப்ளம். ஸோ இது என்னென்னா மேக்கிங் அன் ஆஃபர் டு பை இட் அவுட் சைட். ஸோ அது வந்து இட்ஸ் அன் இஷ்யூ அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து லிங்கிங் ஆர் ப்ரொமோட்டிங் சைட்ஸ், திஸ் இஸ் அகெயின் another ப்ராப்ளம். லெட்ஸே வந்து இப்போ உங்களோட சைட் வந்து furniture.com அப்படின்னு நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களோட லிஸ்டிங் எல்லா இடத்துலையும் வந்து சும்மா furniture.com அந்த லோகோ போடுறது, லோகோ கூட போட்டுக்கலாம். பட் எண்ட் ஆஃப் தி டே வந்து யூ டோன்ட் வாண்ட் யுவர் கஸ்டமர்ஸ் ஆன் eBay டு டைரக்ட்லி கம் டு யுவர் வெப்சைட் டு செல் இட். ஸோ அப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா வந்து eBay will not like it. மை சஜஷன் இஸ், நான் பார்த்த வரைக்கும் நிறைய டாப் செல்லர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க லோகோ கூட வந்து பெருசாக வந்து ஃபேன்சியாக கூட வைக்கல, நார்மல் லோகோ தான் வச்சுருக்காங்க. பட் தே ஹேவ் செல் thousands ஆஃப் ஐட்டம்ஸ். ஸோ eBayல விற்றுருக்காங்க. அவங்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டில் வந்து எந்த ஒரு பிராண்ட் நேமும் கொடுக்கல. ஏன்னா டிப்பிக்கலாக வந்து வெப்சைட் ஃபோன் நம்பர் கொடுக்கக்கூடாது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிராண்ட் நேமும் கொடுக்கல. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் ரன் பண்ணிருக்காங்க. அண்ட் லெட்ஸே வந்து ஃபுட் கோர்ட் இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் ரன் பண்ணிருக்காங்க. அண்ட் அவங்களோட வெப்சைட்டுக்கு வந்து கஸ்டமர் வரணும் அப்படின்ற மாரி வந்து அவங்க பிராண்ட் நேம் எதுவுமே வந்து ப்ரொமோட் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அடிஷ்னல் பர்ச்சேஸஸ் வந்து பையரை வந்து வாங்குற மாதிரி ட்ராப் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. இது வந்து உங்கள் eBayலையும் கூட ப்ளஸ் அவுட் சைட்லையும் கூட, அதாவது நீங்கள் ஒரு ப்ராடக்ட் விற்கிறீங்க அப்படின்னா ப்ராடக்ட்டில் என்ன இன்க்ளூஷன்ஸ் இருக்குன்றது கிளியராக நீங்கள் சொல்லிடணும். ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்கினதுக்கப்புறம் ஐயோ இது ஒர்க் ஆகாது, ஏன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னொன்று ஒரு ஐட்டம் ஒன்று வாங்கணும், ஒரு அக்சசரி வாங்கணும், அதை வாங்கினா தான் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாரி ஒன்று இருந்துச்சு அப்படின்னா வந்து இட் கெட்ஸ் இன் டு கேன்சலேஷன். அதுக்கப்புறம் வந்து கேன்சலிங் பிட்ஸு ஏற்கனவே சொன்ன மாதிரி, அப்புறம் சார்ஜிங் எக்ஸசிவ் போஸ்டேஜ் அண்ட் டிலேஸ் இன் போஸ்டேஜஸ், அதுக்கப்புறம் ஹேண்ட்லிங் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் சார்ஜ் பண்ணுறது. ஸோ தட் இஸ் ஆல்சோ another no go. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் லிஸ்டிங் டியூரேஷன், சப்மிட் பண்ணி 2 hours கழித்து வந்து நீங்கள் லிஸ்டிங் மாற்றுறது. ஸோ தட் இஸ் அகெயின். ஸோ ரிசர்வ் ப்ரைஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறது அண்ட் ஃபால்ஸ்லி ரிப்போர்ட்டிங் அன்பெய்டு ஐட்டம்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ராட், சம் ஆஃப் தி ஃப்ராட் ஆக்டிவிட்டீஸ் வந்து தே டோன்ட் அலோவ் இட். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்பெய்டு ஐட்டம் அப்யூஸ் பாலிசி, அதாவது பையர் வந்து பே பண்ணல, கமிட் பண்ணிட்டு பை பண்ணல அப்படின்னா அதாவது eBay வந்து they will pay that money back. So that is actually the unpaid
அப்யூஸ் பாலிசி. இதை வந்து நீங்கள் வந்து தப்பாக அப்யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து தென் eBay will not like it, so they will come after you. So that's the thing. ஸோ அதுக்கப்புறம் வந்து செல்லர் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து they given us a chart. ஸோ இந்த சார்ட்டை நீங்கள் ரெஃபர் பண்ணால் you get an idea. ஸோ அதாவது செல்லர் வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட் விற்கிறீங்க, பையர் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் சொல்கிறாங்க, இந்த ப்ராடக்ட் வந்து உடஞ்சிருக்கு, சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்பியூட் வந்து ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த டிஸ்பியூட் ரைஸ் பண்ணுறப்ப வந்து eBay வந்து பேபால் வந்து அதில் இன்வால்வ் ஆகி அந்த டிஸ்பியூட்டை வந்து ரிசால்வ் பண்ணும். ஸோ அப்போ ரிசால்வ் பண்ணுறப்ப வந்து ஒன்று கஸ்டமர் சைட் ரைட்டு இல்லை உங்கள் சைட் ரைட்டு. ஸோ அப்படின்ற மாரி கேஸ் வருது அப்படின்னா, இப்போ லெட்ஸே வந்து உங்கள் சைட் ரைட் அப்படின்னா வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சுன்னா eBay வந்து ரிமூவ் பண்ணிடும். லெட்ஸே இப்போ உங்கள் சைடு வந்து ஃபால்ட் இருக்குது, கஸ்டமர் சைடு வந்து ரைட் இருக்குது அப்படின்னா வந்து eBay வந்து காம்பன்சேட் த கஸ்டமர். ஸோ உங்கள் சைடு என்ன ஆகும் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பெனால்ட்டி இருக்கும். ஸோ தட் இஸ் த திங். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆல் செல்லர்ஸ், மொத்தமாக இருக்கிற எல்லா செல்லர்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து த மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ஆஃப் கேஸ் க்ளோஸ்ட் பை eBay வித்தவுட் செல்லர் ரெசல்யூஷன். அதாவது செல்லர் மேலே ஃபால்ட் இருக்கிற கேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 0.3%. eBayயோட டாப் ரேட்டட் செல்லர்ஸ், அது அவங்க தான் வந்து பெஸ்ட் செல்லர்ஸாக இருக்காங்க eBay. அவங்கள பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 0.3%, அவங்களும் அதே ரேட் தான் இருக்காங்க. இதே வந்து லேட் ஷிப்மெண்ட் ரேட் இஷ்யூ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மொத்தமாக செல்லர்ஸ் வந்து ஆன் ஆவரேஜ் வந்து அரௌண்ட் 10% வந்து தப்பு நடக்குது. இதே வந்து டாப் செல்லர்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்லி 5% தான் நடக்குது. தப்பு வந்து கம்மியாக தான் அவங்க வந்து டாப் செல்லர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் அ திங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா டேக்ஸ். ஸோ விச் எவர் த கண்ட்ரி நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறீங்களோ அதோட டேக்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து eBayக்கு கொடுக்கணும். அண்ட் அது பேபாலே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுவீங்க, விச் இஸ் சிம்பிள். பட் அதில் ஏதாவது ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு, அந்த லோக்கல் கவர்மெண்ட் வந்து ரிப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா வந்து யுவர் அக்கௌண்ட் வில் கெட் சஸ்பெண்டட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபைங் ரைட்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப். ஸோ திஸ் இஸ் தி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி கைஸ். ஸோ இதில் நீங்கள் வந்து அன்ஆத்தரைஸ்ட் யூஸ் ஆஃப் பிராண்ட் நேம்ஸ், லோகோஸு அண்ட் அதர் கம்பெனியோட ட்ரேட்மார்க் ஸ்லோகன்ஸு, ஸோ இதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து ட்ரேட்மார்க் பேட்டன்ட் இல்லாமல், அதோட அப்ரூவல் இல்லாமல், கார்ப்பரேட் மார்க் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து இட் கெட்ஸ் இன் டு அ வெரி சீரியஸ் அஃபென்ஸ். நாட் ஜஸ்ட் வித்தின் eBay, அவங்க வந்து ஓனர்ஸ் வந்து பார்த்தாங்க அப்படின்னா வந்து தே மைட் ஈவன் டேக் யூ டு கோர்ட். ஸோ தட் இஸ் another திங். ஸோ அதுக்கப்புறம் வந்து செல்லிங் கவுண்டர்ஃபீட் வந்து இட்ஸ் எ பிக் நோ. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நாக் ஆஃப்ஸு, ஃபேக்ஸு, பைரட்டட் ஐட்டம்ஸு, இது எதுவுமே வந்து யூ கேனாட் டூ இட். அதேமாதிரி டூப்ளிகேஷன் வந்து யூ கேன் டூ இட், பட் இல்லீகலி டூப்ளிகேட் பண்ணக்கூடாது. அதாவது நீங்கள் உங்களோட ஒன் ஆர்ட் ஒர்க் இருக்குது, அதை நீங்கள் வந்து டூப்ளிகேட் பண்ணி விற்கிறீங்கன்னா இட் இஸ் ஓகே. லெட்ஸே வந்து இன்னொருத்தவங்களோட ஆர்ட் ஒர்க் வந்து இப்போ பெர்மிஷன் இல்லாமல் வந்து நீங்கள் ரைட்ஸ் இல்லாமல் நீங்கள் விற்றீங்க அப்படின்னா வந்து இட்ஸ் அகெயின் another ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் ஃபார் பிராண்ட்ஸ். நீங்கள் வந்து இப்போ ஒரு கார் வைக்கிறீங்க, ஒரு ஹாட் வீல்ஸ் மாரி ஒரு கார் வைக்கிறீங்க, அது ஃபெராரி மாடலில் இருக்குது அப்படின்னா வந்து ஃபெராரி கிட்டே நீங்கள் லைசன்ஸ் வாங்கணும், வாங்கிட்டு தான் அதை நீங்கள் விற்க முடியும். ஸோ டிபெண்டிங் ஆன் த ப்ராடக்ட்டு, செல்லிங் வால்யூம், ரீட்டைல் ப்ரைஸ் வந்து ஜென்ரலாக வந்து இந்த பிராண்ட் நேம்ஸ் வந்து தேல் சார்ஜ் யூ சார்ட் ஆஃப் லைக் கமிஷன். ஸோ நான் விசாரித்த வரைக்கும் வந்து இட் இஸ் அரௌண்ட் 6 to 10% இருக்குது. சம் பிராண்ட்ஸ் வந்து இட் மே ஈவன் கோ மோர், சம் பிராண்ட்ஸ் வந்து இட் வில் பி லாட் சீப்பர். ஸோ இது நீங்கள் வந்து என்ன ப்ராடக்ட் வைக்கிறீங்க அப்படின்றது. பட் ஆல்சோ இது இன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சில பிராண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தே வுட் ஹவ் செல் எக்ஸ்க்ளூசிவிட்டி ஃபார் அ பர்டிகுலர் ரீஜன். குளோபலாக வந்து தே வுட் ஹவ் சோல்டு த லைசன்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். அதாவது லெட்ஸே இப்போ இந்த நீட் ஃபார் ஸ்பீட்லாம் பார்த்தீங்கன்னா போர்ஷே அப்படின்றது ஒரு கார் மேனுஃபேக்சரர். அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நீங்கள் போர்ஷே கார்ஸ் வந்து வெறும் நீட் ஃபார் ஸ்பீட் கேமில் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். வேறு இப்போ ஃபெராரி அந்தமாரி வந்து மற்ற கார்ஸ் எல்லாமே எல்லா கேம்ஸ்லையும் இருக்கும். வேறு போர்ஷே வந்து வெறும் EA கேம்ஸ் நீட் ஃபார் ஸ்பீடில் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா தி கேவ் எக்ஸ்க்ளூசிவிட்டி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா போர்ஷே வந்து மற்ற கேம்ஸ்லையும் வர ஆரம்பிக்குது. ஸோ அந்தமாரி நீங்கள் வந்து மற்ற பிராண்ட்ஸோட இதை வந்து உங்களோட கேம்லேயோ இல்லை உங்களோட ப்ராடக்ட்ஸ்லையோ நீங்கள் வந்து இந்த லோகோஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் அந்த பெர்மிஷன் வாங்கணும். ஸோ சம்டைம்ஸ் எக்ஸ்க்ளூசிவிட்டி உங்கள் ரீஜன் கொடுக்கல அப்படின்னா வந்து you can get it, or else they will not give you license and you cannot even use it. So next வந்து stealing of images is a big no. Sometimes what happens, நீங்கள் வாங்குற ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஏதோ ஒரு சப்ளையர்கிட்ட வந்து வாங்குவீங்க, ஜெய்ப்பூர்லேருந்தோ இல்லை வந்து திருப்பூர்லேருந்தோ இல்லை வந்து சைனாலேருந்தோ ஏதோ ஒரு பெரிய சப்ளையர் ஹோல்சேலர்கிட்ட நீங்கள் வாங்குவீங்க. அந்த சப்ளையர் வந்து உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து சப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ வேறஸ் நீங்கள் இன்னொருத்தவங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் எடுத்து உங்களோட வாட்டர் மார்க் போடுறீங்க. வாட்டர் மார்க்னே தனியாக ஒரு பாலிசி இருக்குது, அது ஒரு பெரிய ஷீட் இருக்குது, அதை செக் பண்ணிக்கோங்க. வாட்டர் மார்க் யூஸ் பண்ணிங்கன்னா அதை செக் பண்ணிக்கோங்க. மற்றவங்க ப்ராடக்ட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இட்ஸ் அன் அஃபென்ஸ். அண்ட் eBay has got lot of AIs. ஸோ அது வந்து they'll go and find these things very quickly. ஸோ நீங்கள் வந்து டாட்ஜ்லாம் ஏமாற்றலாம் முடியாது. ஸோ தட்ஸ் another thing. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன் என்னென்னா
நீங்கள் இப்போ வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா வந்து அந்த ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனில் ட்ரிகர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. சும்மா ஃபேன்சி ஏதாவது ஒரு வேர்டு கிளிக்ஸ் ஆகும், இந்த கீவேர்ட்ஸ்லாம் அவங்க சர்ச் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப நிறைய ட்ரிகர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ரெலவெண்ட் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் வைங்க. கீப் இட் சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். இதுதான் என் ப்ராடக்ட்டோட கான்டென்ட்ஸ் இதுதான், என் ப்ராடக்ட்டோட ஃபங்க்ஷனிங் இதுதான், இதோட டிஸ்கிரிப்ஷன் இதுதான், இதோட ஸ்பெசிஃபிகேஷன் இதுதான், அண்ட் இதான் என்னோட ரிட்டர்ன் பாலிசி, இதான் என்னோட போஸ்டேஜ் டேர்ம்ஸு, அண்ட் இதுதான் என்னோட கேரண்டி வாரண்டி. ஸோ pretty much that's it. So don't try to make it too fancy out of it, and that will end up the account getting suspended. So that's it guys, we'll catch up on another video. Thank you so much for all your support.